செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே குடியிருப்பு கழிவுநீரை சாலையோரத்தில் லாரிகள் மூலம் சட்டவிரோதமாக வெளியேற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனால் கடும் துர்நாற்றம், சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட லாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை அரசு மதுபான குடோன் எதிரே தமிழ்நாடு மாநில வாணிப கழக பணியாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தனியார் மயமாக்கல் மற்றும் ஆன்லைன் மது விற்பனை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுபான கடை பணியாளர்கள் ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலை 3வது டிவிஷன் தேயிலை தோட்டத்தில் புலி ஒன்று இருந்ததும் செல்போன் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இப்பகுதியில் புலி தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் உடனடியாக அப்பகுதியில் சுற்றித் திரியும் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டை மார்க்கெட் இணைப்பு சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் விபத்துகள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் விவசாயிகள் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 11 ஆண்டுகளாகியும் சரி செய்யப்படாத இந்த சாலையை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து அரசு நிலம் மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அதிரடியாக தொடங்கப்பட்டுள்ள இப்பணிக்கு அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் இடமலக்குடியில் சரியான சாலை வசதி இல்லாததால் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மலையப்பன் என்பவரை கம்பில் துணி கட்டி 4 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்றனர். அவசர சிகிச்சைக்கு கூட பல மணி நேரம் சிரமப்பட வேண்டியுள்ளதால் இப்பகுதிக்கு உடனடியாக சாலை வசதி செய்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் ஆடி அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்திற்கு பிறகு சென்னை செல்ல பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த திடீர் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் வடகரை வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி வாழை மற்றும் வெற்றிலை உற்பத்தியாளர் சங்கத்தினர் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த 2 மாதங்களாக தண்ணீர் வராததால் பயிர்கள் காய்ந்து கருகி வருவதாகவும் உடனடியாக தண்ணீர் திறக்காவிட்டால் தீவிர போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். அரசு அறிவிச்சு உங்களுக்கு ஆண்டு பயிர்களா தண்ணி கிடையாதுன்னு அறிவிட்டோம். குடிநீர்னு சொல்லிதான் ஏற்கனவே உள்ள அரசு அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, ட்ரிபியூனல் அமைச்சு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? இத்தனை வருஷமா அவங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்று சொல்றாங்களா இல்லையா? இங்க இருக்கிற பிடிஓ அமைச்சரை கொண்டு சட்டசபையில பேசுறாரு, நல்லா பேசுறாரு. இதெல்லாம் பேச்சோட இருக்கப்படாது, செயல்பாட்டுக்கு வரணும். இங்க திருச்சிக்கு மேற்க உள்ள 4 மாவட்ட விவசாயிங்க வருஷம் இல்லாம தான் வைப்பாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அதனால அவங்க வாழ்வாதாரத்தை லட்சக்கணக்கான மக்கள் இதே போல ஒவ்வொரு தொழிலையும் நீங்க இந்த மாதிரி கவனம் இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்க அரசுக்கு மக்களுக்கு பாதிப்பு, அரசுக்கு பாதிப்புன்னு சொல்லி இந்த போராட்டம் இப்ப நாங்க இந்த பேரணியே நடத்துறோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி எல்லாம் இரு கரையிலும் கூப்பிட்டு பெரிய போராட்டமா வெடிக்கிற அளவுக்கு செய்யாம அரசு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தண்ணி கொடுக்கணும்னு தான் கேட்டுக்கிறோம். எங்களோட கோரிக்கையா தான். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வடச்சேரி பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் குற்றத்தடுப்பு நடவடிக்கையாக 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளன. இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த நவீன கண்காணிப்பு மையத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலின் ஆடிப்பூர திருவிழா முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 4 வீதிகளின் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆன்மீக பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கண்டியாபுரத்தில் குடிநீர், சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டி
கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விரைவில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக உறுதியளித்ததை பின்னர் கிராம மக்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே டாஸ்மாக் பணியாளர்களின் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுபான சில்லறை விற்பனை, தனியார் மயமாக்கல் மற்றும் ஆன்லைன் விற்பனை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பணியாளர்கள் கலந்து கொண்டனர். நடக்கக்கூடிய தொழிலாளர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக அது பணிச்சுமை அதிகமாக இருக்கிறதுனால அதனால் தொழிலாளர்கள் தான் தொல்லை. அதனால் அதை தொடர்ந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த ஆன்லைன் செயல்முறையை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை. இல்லை பணி சுமைங்கிறீங்களா, அது எப்படியாப்பட்ட பணி சுமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடியில் அந்த மாட்டில் இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைனில் இல்லை சரக்கு பாட்டில் எடுத்து கொடுத்து இதெல்லாம் செய்யறது அவங்களால முடியாது. இந்த ப்ராக்டிக்கலாக அதில் நிறைய தொல்லைகள் இருக்கு. அதை இப்போ இருக்க ஊழியர்கள், வியாபாரத்தை இருக்கக்கூடிய கடையில் வியாபாரம் செய்யக்கூடிய ஊழியர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்களுக்கு தொல்லை இருப்ப காரணத்தினால்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை கிழக்கு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய குழாய் உடைந்து நாள்தோறும் பெருமளவு குடிநீர் வீணாக்கி வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் முன்பு தேங்கும் நீரால் துர்நாற்றம் மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள சமூக ஆர்வலர்கள் சேதமடைந்த குழாயை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை அரசு வேறு பணியாளர்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூரில் திமுக தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தொழிற்சங்கத்தினருடன் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் உள்ள மழைநீர் கால்வாய் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் குப்பைகள் மற்றும் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் டெங்கு காய்ச்சல் மற்றும் விஷப்பூச்சிகள் தொல்லை அதிகரித்துள்ளதால் கால்வாயை உடனடியாக தூர்வார வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி டாஸ்மாக் குடோன் முன்பு டாஸ்மாக் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தனியார் மயமாக்குதல் மற்றும் ஆன்லைன் மது விற்பனை திட்டங்களை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். மதுரை தல்லாக்குளம் பகுதியில் கரும்புச்சாறு விற்பனை செய்தவரின் சட்டை எதிர்பாராத விதமாக மோட்டார் எந்திரத்தில் சிக்கிக் கொண்டது. இதை கண்ட அங்கிருந்த கல்லூரி மாணவர்கள் உடனடியாக எந்திரத்தை நிறுத்தி வியாபாரியின் சட்டையை கிழித்து அவரை எவ்வித காயமுமின்றி பத்திரமாக மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு அனுமதியுடன் ஏரியில் வண்டல் மண் அள்ளச் சென்ற விவசாயி பழனிசாமியை தடுத்து நிறுத்தி கும்பல் ஒன்று பணம் கேட்டு மிரட்டியதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விவசாயி அளித்த புகாரின் பேரில் போச்சம்பள்ளி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனிப்பட்ட நபருக்கு யாரும் கிடையாது. அப்போ எங்க மூங்கமட்டியில் இல்லை ஏரி, சினிமாத்தோட்டத்தில் இல்லை, மொளகனூரில் இல்லை, நைனாக்கோட்டை இல்லை, இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? இதெல்லாம் பெரிய கேள்விக்குரியா சார். இது ஊரை பிரச்சனை கவனமாறு நம்ம இந்த திப்பமேட்டு கிராமத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உருவாக்குறாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னே என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் சட்டத்தில் என்னாச்சு, நான் போய் சிஸ்டமில் பார்த்தேன், சட்டத்தில் என்னாச்சு அதை பிறகு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு கை கலகிற அளவுக்கு தள்ளிட்டு உன்னால் முடிஞ்சா பாட்டு கிளம்பிட்டாங்க. மீடியா வர சொன்னால் அப்புறம் மீடியா வந்தோடனே அவங்க கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே இருக்காங்க. ஊருக்கு பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட நேற்று கன்சல்ட் பண்ணேன். சார் தனிப்பட்ட முறை என்னன்னா கேளுங்க, நான் பண்றேன். ஆனா அந்த மண்ணு விஷயத்துல என்கிட்ட கேட்காத தெளிவா சொல்லிட்டேன். ஏன்னா நான் விற்பனைக்கு கிடையாது, நான் இது அக்ரிகல்ச்சர். அப்ப எங்க அக்ரிகல்ச்சர் ஆல்ரெடி தரமட்டம் இருக்குது. இன்னைக்கு வாழ்வாதாரம் சொத்து வித்தகம் கணக்கு அளிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு நிற்கிற சூழ்நிலை. தென்னை மரத்தை போய் பாருங்க, செத்து போச்சு. மண்ணு வந்தா தண்ணி வரல. இன்னைக்கு இந்த பக்கம் எல்லா பக்கமும் பிரச்சனை ஆகுது. இந்த மண்ணு உண்மையை ஓட்டி அட்லீஸ்ட் இருக்கிறத காப்பாற்றலாம்னா இந்த மாதிரி ஊர் பிரச்சனை பிசினஸ் ஆகுறாங்க. அப்ப என்ன கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குதே தெரியல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனாமணியாட்சியில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் பகுதியை ஆக்கிரமித்து கடைகள் வைப்போர் மற்றும் வாகனங்களை நிறுத்துவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.
மேலும் அப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் ஆக்கிரமிப்பு மற்றும் துர்நாற்றம் வீசுவது குறித்தும் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.